தமிழின் சமையல் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மஸ்கட் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் போட்டுட்டு இப்போ இதை நான் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ரொட்டி பதத்துக்கு குழச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொட்டி குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுத்தேன். இதில் நான் மாவு எடுத்து அதே கப்லேயே 1.5 கப் தண்ணி விட போகிறேன். நல்லா அந்த மாவு உள்ளுக்குள்ளே அந்த தண்ணி மேலாலே நிற்கணும். வச்சுட்டு இதை நான் இப்போ 2 மணித்தியால் 2.5 மணித்தியால் மூடி அப்படியே ஊற விட போகிறேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இதே இப்போ தண்ணியில் இந்த தண்ணியோட கரைஞ்சி நான் ஒரு பால் நிறமாக வரும். அது வரைக்கும் இப்படி நீங்கள் நல்லா செஞ்சு எடுத்துக்கொண்டு போகணும். இதே மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கடைசி அவங்களுக்கு இந்த சக்கை வந்து கொஞ்சம் இப்போ நல்லா எடுத்துட்டேன். இதெல்லாம் நான் இதை வந்து இப்போ இதில் இந்த ஜாரில் வடித்து எடுக்க போகிறேன். ஏன்னா சில இதுக்குள்ள வந்து தும்புகள் இந்த மாவு சின்ன சின்ன கட்டையில எல்லாம் இருக்கும். இதை எடுத்துட்டு ஜக்கு வந்து எனக்கு பெருசாக இருந்தோடய நான் 2 கிளாஸில் தான் ஊற்றிருக்குவேன். இதை எப்படியே மூடி 1.5 மணித்தியாலும் வைக்க போகிறேன். மேலே வந்து தண்ணியும் கீழே வந்து அந்த பாலும் படிஞ்சுவே வந்திருக்கு. இப்போ நான் அந்த தண்ணியை வெளியில் எடுக்க போகிறேன். மெல்ல இந்த தண்ணியை எப்படியே வடிச்சு எடுக்கணும். இப்போ வாங்க எப்படி காய்ச்சி பார்ப்போம். இதில் தான் இந்த அளவுக்கு தான் மாவு எடுத்தேன்னா அப்போ இதே அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன். இதில் தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நான் இதில் கொஞ்சம் கலரிங் சேர்க்க போகிறேன். உங்கள்ட்ட நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதில் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் அப்படி கலக்கி விட்டுருங்க. இதே கப்பில் தான் தண்ணியும் எடுத்தேன்னா அதே மாதிரி இதே கப்பில் தான் சீனியும் எடுத்துருக்குறேன். சீனி அப்படியே நல்லா கரைய விடணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு சீனி நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நான் இதுக்குள்ள என்ன செய்ய போகிறேன்னா இந்த எடுத்து வச்ச அந்த கோதுமை பாலை வந்து விட போகிறேன். மிதமான சூட்டில் கைவிடாமல் அப்படியே கிண்டி கொண்டே இருக்கணும். கிண்டி கொண்டிருக்க உங்களுக்கு இப்போ நல்லா திரஞ்சு வரும். அடுப்பை கூட்டி விடாதீங்க, ஒரு மிதமான சூட்டில் விடுங்க. ஏன்னா குயிக்காக அதை அடி பிடிச்சிடும். நல்லா இறுகி வந்துட்டு இப்போ இதுக்குள்ள நான் நெய் விட போகிறேன். நெய்யை விட்டால் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இது நெய்யெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஒரு 20 நிமிஷமாக அப்படியே கிண்டி கொண்டிருக்கிறேன். இதில் நான் ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு காஜு வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சினேன். அதையும் போட்டு இதில் நல்லா நல்லா போட்டு கிளறி கொள்ளணும். இதில் கொஞ்சமாக வனிலா எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணீரை நல்லா கிளறி பாருங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துட்டு இப்போ நீங்கள் இதை கிண்டும் போது இது வந்து பிரிஞ்சு வரும். இப்போ எல்லாம் சரி. இப்போ நான் இறக்கி இன்னொரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். இப்படியே கொஞ்சம் நல்லா அமர்த்தி விட்டுட்டு
இதை வந்து ஒரு 3 மணித்தியாலம் நல்லா இந்த சூடாறும் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு மஸ்கட் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஆறி இறுகி வந்துட்டு இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள்.